யோ கிங்கு, என்னையாச்சு உனக்கு? ஒரு செலிப்ரேஷன் இல்ல, ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி இருக்க மாட்டியே நீ. நீ ஆப்போசிட் டீம்லயே இருந்தாலும் உன்கிட்ட புடிச்சது அந்த ஜெயிக்கணும்ன்ற வெறிதான்யா. பேட்டிங்ல ஒரு பிளைண்டர் ஆடின பாரு, வேற மாதிரி தலைவா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன் ரொம்ப ரிஷபட் பத்தி பேசலன்னு. பிஎஸ்கே ஃபேனா இருந்து மேட்சை தோத்துதான் என்னால ஒன்னும் பேச முடியல. அண்ணன் மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு அடவய பெயிண்ட மாதிரி ஆஞ்சி மேஞ்சிட்டு போட்டாங்களே. ஐபொலியோட பேட்டிங்ல ஒரு நிமிஷம் அப்படியே போலாட பார்த்து, அப்புறம் ஜேக்கப் பெத்தல சால்ட் இல்லைங்கிற குறையெல்லாம் வாடி கொடுத்தாப்புல. அப்புறம் நம்ம ஆளுங்க அப்பால பேரு ஆர்சிபி கப்பு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விடுங்கயா, ஒரு கப்பு வாங்கிட்டாங்களும், ஒரு கப்பு வாங்கிட்டா அவங்களும் மாறிடுவாங்க. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கி. ஷோயபுலியோட ரோல் மாடல் ஹிட் மேனே வந்து ஆடின மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினா. அப்புறம் ஜடு பாய், லவ் யூ தலைவா. பங்காளி கிங்காளி ஆர்சிபியை வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் இதை நான் சொல்லல. தலைவன் பாண்டியா கப் எடுறது கிரவுண்ட் சென்டர்ல வச்சு அவனோட ஐகானிக் போஸ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.